கீர் பார்த்தீங்கன்னா ஹெச் தான் மெயின் பாயிண்ட். ஹெச் இதை பாருங்க, ஹெச் தான் மெயின் பாயிண்ட். இந்த நடுவில் இருக்கு பார்த்தீங்களா நியூட்ரல், நடுவில் நியூட்ரல் 1 2 3 4 இது தள்ளி போட்டிங்கன்னா 5, இது கீழே ரிவேர்ஸ். இந்த நடுவில் இருக்கு பார்த்தீங்கன்னா இது பேர் என்னது நியூட்ரல். இப்போ கியர் இங்கே இருக்குது. கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணுங்க. கிளச்சை ப்ரெஸ் பண்ணணும், எக்காக இருந்தவங்களும் கியரை பயன்படுத்தக்கூடாது. கிளச்சை மிதிச்சு தான் கை இங்கே வரணும். கையை பிடிங்க. இப்போ கியர் இங்கே இருக்கு. ஃபர்ஸ்ட் கியர் அடி சொன்னோன்னே இப்படி தள்ளி இப்படி மேலே போடணும். போடுங்க. வெரி குட். கை எடுத்துருங்க. இப்போ என்ன கியர்ல இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கியர். இப்போ ஃபர்ஸ்ட் கியர்ல இருந்து அப்படியே டைரக்டா செகண்ட் கியர் அப்படி தள்ளி அப்படி செகண்ட் கியர். குட். கொஞ்சம் பொறுமையா போடுறோம். போட்டு ரொம்ப இழுத்தீங்கன்னா ஹார்டாக உடஞ்சினால சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்க. புது வண்டி, பலினோ வண்டி புதுசு. நீங்க ரொம்ப ரஃபான உடஞ்சினால சாஃப்ட் ஹேண்டில் பண்ணுங்க. என்ன கியர் இது? செகண்ட். இப்போ செகண்ட் தேர்டு மேலே போயிட்டு ரைட் எடுத்து இப்படி அதான் போடுங்க. வெரி குட். இப்போ தேர்ட்ல இருந்து அப்படியே ஸ்கேல கோடு போட்ட மாதிரி ஃபோர்த். இந்த 4 கியர் பிரச்சனை தெரிஞ்சுக்கிங்க. நான் அப்புறம் ஃபிஃப்த் ரிவர்ஸ் நான் சொல்லித்தரேன். இந்த 4 கியர் எப்படி போடணும்னா இப்போ ஃபோர்த்ல இருக்கீங்க. இப்போ அப்படியே ரிவர்ஸ்ல போங்க. 3 போடுங்க. செகண்ட். வெரி குட். ஃபர்ஸ்ட் போடுங்க. கச்சை சரியா மதிக்கணும் விடாது. நியூட்ரல் பண்ணுங்க. தப்பு. மறுபடியும் ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க. செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த் கியர், தேர்ட் கியர், செகண்ட் கியர், ஃபர்ஸ்ட் கியர், நியூட்ரல். கை எடுத்துருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கியர் இப்படி தள்ளி அப்படி போடுங்க. செகண்ட் கியர் பார்த்தீங்கன்னா லைட்டாக தள்ளிக்கணும். தள்ளிக்கிட்டே லைட்டாக இழுக்கணும். அப்போதான் மிஸ் ஆகாது. தேர்ட் கியருக்கு இப்படி போயிட்டு அப்படி. ஃபோர்த் நடுவில் நியூட்ரல். இப்படி தள்ளி போட்டிங்கன்னா ஃபிஃப்த் கியர். தள்ளி போட்டிங்கன்னா ரிவர்ஸ் கியர். ஃபர்ஸ்ட் 4 தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்தோம் பார்த்தீங்களா 0 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க. அடுத்து 20 கிலோமீட்டர் தாண்டி ஆச்சுன்னா செகண்ட் கியர் போடுங்க. அதாவது வண்டி எடுக்க ஃபர்ஸ்ட் கியர் போட்டுருணும். 20 கிலோமீட்டர் டச் ஆன உடனேயும் செகண்ட் கியர் மாற்று. 20 கிலோமீட்டர் மேலே போன உடனேயும் தேர்ட் கியர். 30 கிலோமீட்டர் வேகம் மேலே போன உடனேயும் ஃபோர்த் கியர். புரியுதுங்களா? அப்போ நம்ம 60 கிலோமீட்டர் மேலே போன உடனேன்னா நீங்க 5வது கியர் பயன்படுத்தணும். ஓகேங்களா? இப்போ நியூட்ரல் பண்ணுங்க. அதாவது வண்டி எங்க நின்றுதான் ஃபர்ஸ்ட் கியர். 20 போனா எத்தனாவது கியர்? 20 மேலே போனா, 30 மேலே போனா, 40 மேலே போனா வேகம் போக போக கியரை இன்க்ரீஸ் பண்ணணும். வேகம் குறைய கியரை குறைச்சிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ யூட்டர்னு, டர்னிங்கு, ஸ்பீட் பிரேக்கரு, பள்ளமேடு இதுக்கெல்லாம் நீங்க எவ்வளவு வேகம் போவீங்க? 2 வீலரா இருந்தா 20 கிலோமீட்டர் ஸ்பீட். 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல கார்ல போகணும்னு வச்சுங்க. அப்ப என்ன கியர் மாத்தணும்? ஃபர்ஸ்ட் கியர் தப்பு. நின்று எடுத்தா மட்டும் ஃபர்ஸ்ட் கியர். 20 கிலோமீட்டர் ஸ்பீடா இருந்தா செகண்ட் கியர். யூட்டர்னு, டர்னிங், ஸ்பீட் பிரேக்கர், பள்ளமேடு இதுக்கு அனைத்துக்கும் 20 கிலோமீட்டர் ஸ்பீடு தான். அப்ப என்ன கியர்? செகண்ட் கியர். ஞாபகம் வச்சுக்கோங்க. யூட்டர்ன் பண்ணும் போதோ திரும்பும் போதோ ரன்னிங்ல ஒரு லைட்டா இருக்கும்போது செகண்ட் கியர் பயன்படுத்தணும். அதே சமயங்கள் யூட்டர்ன் பண்ணும் போதோ ஸ்பீட் பிரேக்கர் போகும்போதோ நின்று எடுத்தாக்க என்ன கியர் பயன்படுத்தணும்? ஃபர்ஸ்ட் கியர். ஞாபகம் வச்சு 30 கிலோமீட்டர் ஸ்பீட் போனா தேர்டு கம்பல்சரி. இப்ப திரும்பும் போது பாத்தீங்கன்னா 20 தான் திரும்ப முடியும். பைக்கா இருக்கட்டும், காரா இருக்கட்டும் 30-40 திரும்ப முடியாது. அதனால கம்பல்சரி செகண்ட் கியர் மாத்திட்டு தான் நீங்க பிரேக் வச்சு ஸ்லோ பண்ணி தான் நீங்க திருப்பணும். புரியுதுங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஞாபகம் வச்சு ட்ரெயின் ஸ்கூல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிராஸ் கட் எதிர் ரோடு. அதாவது ஈக்காத்தாங்க வந்துட்டீங்கன்னா பிரிட்ஜ் ஏரிங் சிக்னல் ரைட் கட்டணும். 3வது ரைட் கங்கையம்மன் கோயில் தெரு. கங்கையம்மன் கோயில் தெருல கணேஷ் ட்ரெயின் ஸ்கூல் யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க. வேற என்ன சந்தேகங்கள் என்னோட நம்பர் அதில் கொடுத்துருக்கேன். நம்பர் 9888476131 என் மொபைல் நம்பர். வேற எதாவது கேட்கலாம். அட்ரஸும் அதில் கொடுத்துருப்போம். நீங்க வந்து எல்லாமே எங்களை கத்துக்கிட்டு சிறப்பாக ஓட்டணும். ரொம்ப நன்றி.